காஞ்சிமலி அம்மை உடனவர் ஐவண்ணநாதனுடைய முன்னாள் திருவடி கமலங்களை போற்றி இன்றைய நன்னாளிலே ஆடி மாதம் முழு நிலவு தோன்றும் பௌர்ணமி தினத்திலே உதங்க மகிழ்ச்சிக்கு எல்லாம் வல்ல எம்பெருமானாக விளங்கும் பரமேஸ்வரன் ஐவண்ண பெருமானாராக, அதாவது பஞ்ச வர்ணம் 5 நிறங்களிலே காட்சி தந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த பெருமானாருடைய கீர்த்தியை நாம் தெரிந்து கொண்டால், எத்துணை கருணை உடையவர் பஞ்சவர்ணேஸ்வரர், ஐவண்ணநாதர், மன்னன் முக்கீச்சரத்து அடிகள் என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். இந்த ஆலயத்திற்கு முக்கீச்சரம் என்ற பெயர் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்பதனை சற்று நாம் அறிந்து கொள்வோமாக. மூக்கு என்றால் எல்லாருக்கும் தெரியும். இந்த மூக்குக்கும் இந்த தலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த உறையூர் அப்படிங்கிற ஒரு ஊர், இந்த ஊருக்கு என்ன பெருமை அப்படின்னா, உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரை கூறாம் உறையூர். அதாவது எல்லா கலைகளும் எல்லாவித நலன்களும் பொருள்களும் வளப்பமும் செழிப்பமும் பெற்றது இந்த உறையூர். அப்புறம் உலகில் வளர் அணிக்கெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகுக்கும் நயத்துக்கும் பொருளுக்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமாய் இருந்த ஊர் எது அப்படின்னா, இங்கிருந்து தான் எல்லாம் தோன்றிருக்கான். அதனால இந்த ஊருக்கு உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரை, அதாவது தன்னிடத்திலே உள்ளடக்கி கொண்டது இந்த உறையூர் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த உறையூரிலே ஆண்டு வந்த ஒரு சோழ மன்னன் அவர் என்ன பண்றார், பட்டத்து யானையில நகருலா வர. அப்படி நகருலா வரும் பொழுது அந்த யானைக்கு மதம் பிடித்து வருகிறது. யானை மதம் பிடித்த உடனே, ஆஹா, உலகில் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் யானைக்கு பலியாகி விடுவார்களே, ராஜாவுக்கும் பயம், மக்களுக்கு எல்லாம் ஆயிடவிடக் கூடாதுன்னு பயம். சுவாமி எவ்வளவு கருணாமூர்த்தி. அந்த சோழ மன்னன் சிவன் மீது பற்றுடையவர். சிவனை ஒரு நிமிஷம் நினைக்கிறார். உடனே பாருங்க, சிவபெருமானுடைய பெரும் கருணை எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு கோழி ஒன்று, அதாவது ஒரு அழகான கோழி, தென்னன் கோழி அப்படின்னு சொல்றார் தேவாரத்தை. தென்னன்னா அழகுன்னு இருக்கும். அந்த கோழி ரொம்ப அழகா இருக்காங்க. அது சிவனே கோழி வடிவத்துல வந்து என்ன பண்ணுதான், யானையினுடைய மத்தகத்துல போய் கொட்டி அந்த மதம் பிடித்த யானை மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்ததாம். உடனே யானை பழைய நிலைக்கு வந்த உடனே ராஜாவுக்கு மகிழ்ச்சி. ஏன், தானும் காப்பாற்றப்பட்டான், அந்த கோழினால யானையுடைய மதம் தெளிந்து பழைய நிலைக்கு வந்து மக்களும் காப்பாற்றப்பட்டார். அப்படி அருள் செய்தவர் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர். அதாவது தென்னன் கோழி எழில் வஞ்சியும் ஓங்கு செங்கோலினான் மன்னன் முக்கீச்சரத்தடிகள். அந்த ராஜாவும் தென்னன்னு சொன்னார். அந்த ராஜாவும் மன்னன், இங்க இருக்கிற சுவாமியும் மன்னன். யாரு, முக்கீச்சரத்து அடிகள். அந்த மூக்கினால, கோழி தன்னுடைய மூக்கினால யானையுடைய மத்தகத்தை கொட்டி அந்த யானையுடைய மதத்தை அடக்கி பழைய நிலைக்கு கொண்டு வந்த பெருமை இந்த ஈசனுக்கு உரித்தாகும் என்று சொன்னால், இன்றைய நன்னாளிலே இந்த ஈசனை நாம் வழிபாடு செய்வதற்கு எத்துணை ஜென்மம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதனை எண்ணி எண்ணி நாம் மகிழ வேண்டும். அதனாலதான் இந்த ஊருக்கு முக்கீச்சரம்னு பேர் இருந்தது. அந்த கோழி என்ன பண்ணிட்டு வேகமா ஓடி போய் மறைஞ்சிடுதான் ஒரு வெள்ள மரத்தடியில போய். இந்த ராஜா அந்த இடத்தை தோண்ட செய்த போது அங்கிருந்து வெளிப்பட்டார் பஞ்சவர்ணேஸ்வரர். உடனே கோவில் எழுப்பினார் மன்னர். அந்த சோழ மன்னன் எழுப்பிய கோவில் தான் இந்த கோவில். அந்த சோழ மன்னன் யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. கோச்செங்க சோழன் 78 மாட கோவில் கட்டியிருக்கிறார். அந்த 78 மாட கோவில் 20 மாட கோவில். எப்படி மாட கோவில்னா, மாடக்கோவில் இரு வகைப்படும். ஒரு வகை படி இறங்கி இறங்கி என்று இறைவனை வழிபடுவது. அதற்கு உதாரணம் திருவானைக்கா. படி ஏறி வழிபடுற கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கீச்சரம், திரு நன்னிலத்து பெருங்கோவில், வைகல் மாடக்கோவில், அம்பர் பெருந்திருக்கோவில், கூத்தை பார்த்து சொல்லக்கூடிய
திருவெரும்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவாலயம். இதெல்லாம் கோட்செங்கனால் கட்டப்பட்ட ஒரு மாடக்கோவில்கள். அந்த வகையில இந்த பெருமானை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். என்ன தெரிந்து கொண்டோம்? அவர் மிகப்பெரிய கருணையாளர். சில வரலாறுகள் தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய அம்பாள் காந்திமதி அம்மை நாகலோகத்துல நாக கன்னியர்களால வழிபடப்பட்டு பின்பு மன்னன் அந்த நாகலோகத்திலிருந்து எடுத்துட்டு வந்து இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அதனால இந்த அம்பாள் எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னா நாகலோகத்திலிருந்து வந்த அம்பாள். யாரு? காந்திமதி அம்மை. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ஒரு நாத்திகன் திருநீரை அவமதித்து சென்றானாம். அடுத்த பிறவியில் அவனுக்கு பன்னியா அவதாரம் அவனை பிறக்க வச்சாங்க சுவாமி. தவறை உணர்ந்த அந்த மிருகம் பன்னியானது இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த சிவ தீர்த்தத்திலே நீராடி மன்னிப்பு கேட்டவையால சிவன் மன்னித்து அந்த நாத்திகனுக்கு பன்னி அவதாரம் எடுத்த பிறகும் அவனுக்கு நற்கதி கொடுத்தாராம் பஞ்சவர்ணேஸ்வரர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற பாடம் என்ன? மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அடையில் கண்ணுதலால் சாமிக்கு 3 கண்ணு பெருங்கருணை கை கொள்ளும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அர்த்தம்? மண்ணுலகத்துல வாடுற நாம தவறு செய்யணும். எத்தனை தவறு செய்தாலும் அவர் திருவடியில வந்து சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நாம செய்தது தப்புதான் அப்படின்னு உணர்ந்து அவர் திருவடியில சரணடைந்தார். நிச்சயமாக சிவபெருமான் மன்னிப்பார். நிச்சயமாக சிவபெருமான் நம்மளை ஆட்கொள்வார் என்பதிலே ஐயமில்லை என்று சொல்லி இத்துணை பெருமை வாய்ந்த இந்த ஆலயத்திலே இன்னொருவருக்கும் சிவன் அருள் பண்ணியிருக்கிறார். யார் அப்படின்னா இந்த உலகம்.